ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2025 குரூப் 4ல் இருக்கிற கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்லேருந்து மட்டும் நமக்கு 3 கொஷின் கேட்டிருக்காங்கங்க. இது வந்து கான்செப்டை மட்டும் நம்ம ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியாக இதுலேருந்து மார்க் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம ஒரு தடவை பார்த்துருந்தா இதில் ஈஸியாக நம்ம 3 மார்க் எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை ஒரு தடவை நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. இது எங்கே இருக்குதுன்னா 6th நியூ புக்கில் இயல் 6ல் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்ங்கிற டாபிக் கீழே இருக்குதுங்க. முதல்ல நமக்கு சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சுற்றெழுத்துக்கள் எத்தனை இருக்குதுன்னா 3 இருக்குதுங்க. அ, இ, உ, இது 3 தான். இதில் வந்து தற்சமயம் ஊங்கிறத நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லை சுற்றெழுத்தா. இந்த ஆவும் ஈயும் மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சுற்றெழுத்துக்கள் வந்து 2 வகைப்படுங்க. ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. அகச்சுட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பிரித்தா பொருள் தராது. அவன், இவன், அவன், இது, அது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. அப்படி இருக்கிறது தான் வந்து அகச்சுட்டு. இதே புறச்சுட்டு அப்படிங்கிறதுனா நம்மளால் பிரித்தா பொருள் தரும். இங்கே பாருங்கள், அவ்வானம், இம்மலை, இந்நூல், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த சுற்றெழுத்தை பிரித்தோம் அப்படின்னா வானம், மலை நம்மளால் பிரிக்க முடியுதா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிரித்தும் பொருள் தரது தான் வந்துட்டு நமக்கு புறச்சுட்டு. அடுத்து அண்மை சுட்டு, செய்மை சுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்மை சுட்டுங்கிறது அதுலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அண்மைனா அருகில் இருப்பதை சுட்டி காமிப்பதற்கு தான் அண்மை சுட்டு. இதுக்கான எழுத்து பார்த்திங்கன்னா இ. இங்கே பாருங்கள், இவன், இவர், இது, இவை, இம்மரம், பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம சுட்டி காமிக்கிறதுக்கு தான் நம்ம இதை என்னென்னு பயன்படுத்துகிறோம், ஈங்கிற சுட்டு எழுத்தை பயன்படுத்துகிறோம். இது வந்து அண்மை சுட்டு. அடுத்து செய்மை சுட்டுங்கிறது என்னங்க, இதுக்கு ஆப்போசிட், அவ்வளோதான். தொலைவில் உள்ள பொருட்களை சுட்டி காமிப்பதற்கு தான் நமக்கு செய்மை சுட்டுங்கிறது பயன்படுது. அதுக்கான எழுத்து பார்த்திங்கன்னா அ. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இப்போ இது ரெண்டும் பார்த்தாச்சு. முன்பெல்லாம் நமக்கு ஊன்னு பயன்படுத்தினாங்க இல்லையா, அது எதுக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. தெளிவுன்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. அருகில் உள்ளவற்றில், அருகில் உள்ளது, ஏதாவது நான் தெளிவாகவே சிம்பிளாக சொல்லிடுறேன். பக்கத்தில் இருக்கிறக்கும் தூரத்தில் இருக்கிறக்கும் நடுவால் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துலேயும் இல்லை, தூரத்துலேயும் இல்லை, ஸோ நடுவால் இருக்குது. அதை நம்ம எப்படி சுட்டி காமிக்கலாம் அப்படின்னா ஊங்கிற எழுத்தை வச்சு தான் நம்ம சுட்டி காமிக்க முடியும். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா உது, உவன். இதுலேயே பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, புறச்சுட்டு இருக்கு இல்லையா, அந்த புறச்சுட்டோட எக்ஸாம்பிள் என்னங்க, அம்மரம், இவ்வீடு. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு இப்போல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பொருள் மாறாமல் அதை சுட்டி காமிப்பதற்கு அந்த எழுத்து வந்து திரிந்து வருவது தான், அதாவது மாற்றம் பெற்று வருவதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சுட்டு திரிபுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு சுற்றெழுத்துக்கள் பார்த்தாச்சுங்க. அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் ஒன்றும் இல்லைங்க, அந்த ஹெட்டிங்லேயே நமக்கு வந்து விளக்கம் இருக்குது. வினா பொருட்களை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சரிங்களா, இது வந்து அந்த சொல்லின் முதலிலோ இல்லை இறுதியிலோ வரலாம். சரிங்களா, எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்குதுன்னா மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்குதுங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. சரிங்களா, முதலில் வரும், அதாவது மொழியின் முதல்ல வருவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவும் யாவும். எங்கு, யாருக்கு. மொழியில் இறுதியில் வருபவை வந்து ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ, அந்த மாதிரி வருது. மொழியில் இறுதியில் வரும். மொழியில் முதலிலும் வரும், இறுதியில் வருவது ஒன்றே ஒன்று தாங்க, ஏ. ஏன், நீதானே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஏங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மொழியின் முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். சரிங்களா, வினா எழுத்துக்கள் அங்கே எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே அகவினா புறவினான்னு பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், அது, யார், ஏன், இச்சொற்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீக்கினால நமக்கு பொருள் தராது, அதனால இது அகவினா. இவ்வாறு வருவதனால தான் இதை வந்து அகத்திலேயே வரதான் இது அகவினான்னு சொல்கிறாங்க. பிரித்தா பொருள் தராதுங்க, அவ்வளோதாங்க சிம்பிளாக சொல்லப்போனால். புறவினாங்கிறது என்னது, அவனா, வருவானோ. இப்போ இந்த வினாவை மட்டும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா அவன், வருவான் அப்படின்னு வருது இல்லைங்களா, இந்த மாதிரி நம்மளால் பிரித்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து புறவினா. அவ்வளோதாங்க. இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நான் சார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. சரிங்களா, நன்றி.